வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோடு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. மறக்காம இந்த வாட்டி ஒரு காரசாரமான ஒரு விஷயத்தை சொல்லுவோம், கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவர் 6லேயே உச்சமாக இருக்கிறார். அது பரிவர்த்தனையில் பார்த்திங்கன்னா 8ல் போதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் பரிவர்த்தனை வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களோட உடல் ரீதியான விஷயங்கள், ஸோ கொஞ்சம் மனசில் தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், அது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, இவன் கவுத்து விட்டுருவானோ அவங்க கவுத்து விட்டுருவானோங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும். ஸோ இன்றைக்குமே துலா ராசிக்காரர்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக ராசி அதிபதியும் போது நம்ம மெடிடேஷன், சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கணும். அதே மாதிரி துலாம் ராசிக்காரில் ஆண்கள் இருந்தீங்கன்னா பெண்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம பெண்கள் விஷயங்களை பெண்கள் கவுத்து விடுவாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிரனுங்கிறது மனைவி, பெண்களை குறிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி போது 2ன்றது குடும்பஸ்தானத்தை குறிக்கும். ஸோ 2ஆம் அதிபதிங்கிற செவ்வாய் உங்களுக்கு 10ல் இருக்குங்க. ஸோ 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னும் போது தொழில் ரீதியான விஷயங்களும் வருமானங்கள் வந்தாலும் நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், கேவலமாக பேசுறது, இன்னும் கஸ்டமரோட கேவலமாக பேசிட்டு போகிறான், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த டீல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூணுங்கிறது முயற்சி ஸ்தானாதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றம். ஸோ 3, 6நாலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, கொஞ்சம் வேறு ஊருக்கு போய் பிரயாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இருந்தாலும் அது குருவோடைய ஸ்தானமாக இருக்கும்போது குரு அது செவ்வாயோட சார்ந்தும் கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கும். ஐயோ நடாது படுத்துறாங்கன்ற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 4ஆம் அதிபதி சனி இப்போ 6ல் இருக்காருங்க. ஸோ வீடு கட்டலாம், ஏதாவது கடன் வாங்கி லோன் வாங்கி ஒரு வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். அது நடக்குமானா இப்போ இந்த ஒரு மாதம் விட்டுருங்க. ஏன்னா சனியும் ராகும் ஒன்றா இருக்குங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். அம்மா கிட்ட பேசும்போதோ பழகும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்கிட்ட பேசும்போதும் பழகும்போது ரொம்ப கவனம். ஏன்னா சனி ராகுனாலே ஒரு சண்டை கிரகம். திடீர்னு எமோஷனலாக நம்ம கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தைகள்கிட்டையும் கொஞ்சம் பார்த்துருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலை விஷயங்கள், சனிங்கிறது தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப நம்ம அந்த ஈகோவோ நான் தான் பெரிய ஆளுங்கிற விஷயங்கள்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி 7 இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம் நடக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எல்லாமே வெற்றிகரமாக சூப்பராக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பேராசை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு அங்கேயே இருக்கிறதா அர்த்தம் பரிவர்த்தனையில். ஸோ அதனால் தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கிறனால ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நம்ம சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப, சாண்டிங்னா ஒரு ஓம் நமச்சிவாய ஏதோ ஒன்று சாண்டிங் பண்ணி அமைதிப்படுத்தணும். ஏன்னா மனசு நம்ம கண்ட்ரோலில் இருக்காதுங்க. 8ல் இருக்கும்போது ரொம்ப அப்படியே வைப்ரேட்லேயே இருக்கும். ஸோ அப்படி இருக்குமா பரபரன்னு இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பரபரப்பையும் ஒரு கம்பாரிசத்தையும் கொடுக்கும். ஸோ இவங்கள மாதிரி நான் இல்லை, அவங்கள மாதிரி இல்லை, எனக்கு இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மற்றவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் எவ்வளோ கேவலமாக வாழ்ந்துட்டுருக்கான்னு. ஸோ எல்லோருக்குமே ஒரு மைனஸ் ப்ளஸ் இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்து பொறுமையாக தான். ஏன்னா என் குருநாதர் சொன்ன மாதிரி எண்ஜான் உடம்பில் ஒரு ஜான் மலம், அது எல்லாருக்குமே இருக்கும். அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ரொம்ப லோயர் கேட்டரில் இருக்கவங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை. அதோடு தான் நம்ம வாழ பழகிக்கணும். அதுக்காக நான் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லைங்கிறதும் அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகம் வெளிநாட்டில் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம். வேலையில் இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு பெரிய பணம் வரதோ பெரிய ஒரு மாற்றம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரொம்ப நல்ல விஷயம்லாம் நடக்கும். ஓகேங்களா. ஸோ அது இப்போ சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்பா சம்மந்தமான உறவுகள் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி 10ங்கிறது தொழிலை குறிக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே வர கஸ்டமர்ஸ்லாம் நம்மளை கேவலப்படுத்துவதோ கொஞ்சம் மனக்காயமாட்டமான விஷயங்கள் இருக்கும். மாமியார் 10ஆம் இடங்கிறது மாமியாரை குறிக்கும். ஸோ அதனால் மாமியார் வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா கொஞ்சம் கம்முன்னு இருந்துருங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதுவும் 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான வந்து லாபஸ்தானத்தை குறிக்கும். ஸோ லாபம், வெற்றி சம்மந்தமான விஷயங்கள் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் வந்து 11ஆம் அதிபதி வந்து இப்போ உங்களுக்கு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் கல்யாணம், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 12ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும். வெளிநாடு, வெளியூரில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நிறைய பிரயாணம் மூலியமாக நல்லா காசு கிடைக்கும். வேலையிலையும் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் காசு கிடைக்காதுங்க. இப்போ திடீர்னு ஒரு பெரிய பணமோ பெரிய பதவியோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் போய் படிக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து அந்த வாய்ப்புலாம் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது மற்றபடி என்னங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வேறு லெவலுக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு அமைதியான இடமா இருக்கணும். சும்மா அங்கே ஒரு டிவியோ ரேடியோ ஓட விட்டுட்டுலாம் வந்து நீங்கள் அமைதியாக வந்து மெடிடேஷன் பண்ண முடியாது. இதுக்கான காலகட்டம் வந்து நைட்டு கூட இருங்க, 10 மணிக்கு இல்லை 11 மணிக்கு மேலே தாங்கன்னா சைலண்ட்டாக உட்காந்து அந்த அமைதியில் தான் வந்து இறைவனை பார்க்க முடியும். அந்த அமைதிப்படுத்த உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் உள்ள ஒரு நெருக்கம் பக்கத்தில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சு அந்த மேஜிக் கண்டிப்பாக நடக்குங்க. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வசியம். ஸோ வசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கண்டிப்பாக முக்கியங்க. ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு, ஒரு வசியம் இருந்தால் தான் வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு கணவனை வந்து மனைவி வந்து எதிர்பார்த்துருக்கிறது, மனைவி கணவனை எதிர்பார்த்துருக்கிறதுலாம் வந்து ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து காதலி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீல்ஸ் நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி. ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல், பார்த்தாலே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது. அவர் வராரு நிறையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னும் போது வெற்றிலை பாக்கு. ஸோ வெற்றிலை பாக்குங்கிறது சூப்பரான ஒரு விஷயங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து உடம்புக்கும் நல்லது. உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீஸஸ் வராமல் வந்து கிளியர் பண்ணும், உங்களுக்கு கொழுப்புகளை இது பண்ணும், அது வேறு விஷயம். பட் அதில் உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இந்த 3ம் கலந்து 2 பேருமே ஒன்றா உட்காந்து போடணும் வெற்றிலை. ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நிறைய வசியத்தை கொடுக்குது. இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்டிமசி பாண்டேஜ், அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்துங்கிறது வந்து ப்ரூவனுங்க, பக்காவாக ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்களில், ஸோ சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாய்ங்கிறத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம். ஸோ பொருத்தம்லாம் பார்க்கும்போது இந்த பையனுடைய சுக்கிரன் இருக்கிற இடத்துல அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது, அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது இந்த பையனுக்கு சுக்கிரன் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதேமாதிரி குரு செவ்வாய், இந்த மாதிரி தொடர்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவும் அவங்க வந்து ஒன்று விட்டு கொடுக்காம ஒரு அந்யோன்யமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். சரிங்க, அதெல்லாம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது, ஏற்கனவே வந்து சண்டை நடந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சில ஜாதகங்கள் வந்து பை ஆக்சிடென்ட், ஏன்னா வந்து 7 பொருத்தம் 8 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது, ஒரே எரிச்சலாக இருக்கும், இவனை பார்த்தாலே காண்டாவதுங்க அப்படின்னும், இவனை பார்த்தா இந்த மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அப்படியே 2 அட்டடி இல்லாமங்கிற அளவுக்கு கோவம் வருதுங்கன்னுவான். இல்லைனா சில நேரங்கள் என்னன்னா நான் பார்த்தாலே பயம் வரும், ஐயோ நான் பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி இதில் வந்து 2 பேருமே இருக்கும். ஸோ பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும் இருக்கிறோம், புருஷனை பார்த்து பயப்படுற பொண்டாட்டியும் இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது, இது வந்து இப்போ எதனால் நடக்குதுன்னும் போது ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிற இடத்துல அவருக்கு ராகு இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், செவ்வாய் ராகு சுக்கிரன் ராகு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பொழுது அந்த அந்யோன்யம் இருக்காதுங்க. ஸோ ஒரு பயத்தையும் நடுநடுங்கிட்டே வேலை பார்க்குறது, அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணுவோன்னா, சர்ப கோயில்களும்போது பக்கத்தில் ஏதோ புத்து கோயில் இருக்கும் இல்லையா, ஸோ புத்து கோயில்களுக்கு போயிட்டு அங்கே எண்ணெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவராகி ஒரு நல்ல அந்யோன்யத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து நல்ல ஒரு வசியத்தையும் உருவாக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண. நிறைய சண்டை போட்டுருக்குங்க புருஷன் முன்னாடினா, வாரத்துக்கு 4 சண்டை போட்டுருவாங்க. வீட்டில் வந்து நிம்மதியாக கண்டிப்பாக நீ சர்ப கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுங்க, போய் வழிபாடு பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சு நம்ம இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க. ஒரு சிறப்பான மாற்றங்கள்னா பிரார்த்தனை அவசியம். நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.